ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் தீக்குளிப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் ஏராளமான போலீசார் தீயணைப்பு வீரர்களும் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மீனவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? மேலும் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்துல பாத்தீங்கன்னா கடந்த 28ஆம் தேதியில இருந்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனை அடுத்து காத்திருப்பு போராட்டம், கஞ்சி தட்டி திறப்பு, பிச்சை எடுக்கு போராட்டம் உள்ளிட்ட அந்த நடத்தி வந்த நிலையில இன்று பாத்தீங்கன்னா இலங்கை சிறையில் மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி மத்திய மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தீக்குளிப்பு போராட்டம் அறிவித்த நிலையில அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்படை வீரர்கள் 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு தமிழக முதலமைச்சர் இலங்கை சிறையில் பிடிபட்டுள்ள படகுகளுக்கு 8 லட்சம் ரூபாய் நிவாரணமும், சிறையில் உள்ள மீனவர்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவசரமாக மீனவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்திருக்காங்க. தற்காலிகமாக இந்த தீக்குளிப்பு போராட்டம் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், தொடர்ந்து அதாவது மத்திய அரசு ஏதாவது அமைச்சர் உத்தரவு கொடுக்கும் வகை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் ஈடுபடுவதாக ஒரு முடிவை இப்ப தற்போது எடுத்திருக்காங்க. இதனையடுத்து சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள மீனவரையும் படகுகளும் விடுதலை செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் ஈடுபட்டு வருவதோடு எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாத வகையில் ராமேஸ்வரம் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.